இந்தியாவில் 1,20,00,000 பேர் கண் நீரிழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 90% பேருக்கு நோய் பாதிப்பு இருப்பதே தெரியாது என கண் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். அகில இந்திய கண் நீரிழுத்த நோய் மருத்துவர்கள் சங்கத்தின் 33வது தேசிய மாநாடு புதுச்சேரியில் இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி துவக்கி வைத்தார். இந்தியாவில் கண்ணீரழுத்த நோயின் சிகிச்சையை மேம்படுத்தும் அணுகுமுறைகள் குறித்து 3 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. நாடு முழுவதிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அமெரிக்கா, லண்டனில் இருந்து 6 சர்வதேச நிபுணர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாடு குறித்து புதுச்சேரி அரவிந்தர் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரியும் மாநாடு முதன்மை ஒருங்கிணைப்பாளருமான வெங்கடேஷ் கூறுகையில், கண்ணீரழுத்த நோய் என்பது உலக அளவில் பார்வை இழப்பிற்கு 2வது காரணமாக உள்ளது. இந்தியாவில் 1,20,00,000 பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நோய் பாதிப்பு குறித்து 90% பேருக்கு தெரிவதே இல்லை என தெரிவித்தார். இந்த நோய்க்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத காரணத்தினால் பார்வை பறிபோகும் நேரத்தில் தான் தெரியவரும். அதனால் 40 வயதை கடந்தவர்கள் கண்ணீரழுத்த நோய் குறித்த பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்வையை திருடும் இந்த வியாதி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு எடுத்ததற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த நோயை தடுக்க முடியாது, எதிர்காலத்தில் தடுப்பதற்கான நடவடிக்கை குறித்து கருத்தரங்கில் விவாதிக்கப்படுகிறது என மருத்துவர் வெங்கடேஷ் தெரிவித்தார்.